உங்கள் சரசமா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ள வாங்க. மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டப்பிங்க்கு ஸ்டப் பண்ணுறதுக்கு இது பொருளுங்களாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ மோமோஸ்க்கு மாவு ரெடி பண்ணலாம். மாவு மைதா மாவு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. பால் 1 கப்பு, ஈஸ்ட் 1.5 கப்பு, சுகரு, சால்ட்டு. சரிங்களா? வாங்க இப்போ பாருங்கள். மைதா மாவு எடுத்துக்கிட்டு நல்லா ஜெலிச்சிக்குங்க. ஒரு 1/4 கிலோ மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துன்னு இந்த மாதிரி ஜெலிச்சிக்குங்க. ஜெலிச்சா தான் நல்லது. எப்போவுமே மாவு ஜெலிச்சு போடுங்க, ஓகேங்களா? ஏன் கேட்டிங்கன்னா ஜெலிச்சாதான் எதனா சின்ன சின்ன எதனா இருக்கும், அதில் டஸ்ட் இருந்தால் நம்ம அது ஜெலிக்கும் போது அது வெளியே எடுத்து போட்டுடலாம். இப்போ 1 கப்பு பால், இதுக்கு தேவையான அளவுக்கு 1 கப்பு பால் மட்டும் ஊற்றிக்குங்க. தண்ணி வேணும்னா ஊற்றிக்குங்க. உப்பு போட்டுக்குங்க. இது சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்குங்க. ஈஸ்ட் போட்டுக்குங்க. ஈஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நீங்களும் போட்டுக்குங்க. ஏன்னா மோமோஸ் நல்லா வரும், புசு புசுன்னு வரும். அதனால தான் பால் 1 கப்பு அதிலே போட்டு பிசைஞ்சுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் மாவு தான் நம்ம போடுறோம், அதனால அதில் போட்டு பிசைஞ்சுக்குங்க. சரிங்களா? ஈஸ்ட் இது ப்ரூஃப் ஆகணும்னு, பால் ஈஸ்ட் சுகர் போட்டு ப்ரூஃப் ஆகணும்னு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. வேணும்னா ப்ரூஃப் ஆகி கூட நீங்கள் போட்டுக்குங்க. அதுவும் தப்பு கிடையாது. நான் டைரெக்டாகவே போட்டுட்டேன் நான். ஓகேங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்னவங்க முதல் பெரியவங்க வர அதை சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நல்லா மாவு பிசைஞ்சிக்குங்க. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா மாவு பிசைஞ்சிக்கின்னு பால்லே கூட பிசைஞ்சிக்குங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு, மோமோஸ் சாப்பிட்றதுக்கு. தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்குங்க. 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்குங்க. கடைசியில் கை மாவில் ஒட்டுது இல்லைங்களா, அதனால் குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்குங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. குக்கிங் ஆயிலு, ரீஃபண்ட் ஆயிலாக ஊற்றிக்குங்க. ஊற்றின்னு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ், 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே மோமோஸ்க்குள்ளே வைக்கிறதுக்காக பூர்ணம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது பூர்ணம்னு சொல்லுவோம். இதுக்கு ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு மாவு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மாவு ஒரு நல்லா இது போட்டு மூடி வச்சிடும். கொஞ்சம் உப்பிடும் அது ஒரு 10-15 நிமிஷத்தில். இப்போது உள்ள ஸ்டப் பண்ணுறதுக்காக நம்ம இது இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கேரட்டு, பீன்ஸு, நான் இன்றைக்கி பாருங்கள் பீன்ஸு, கேரட்டு, அப்புறமா கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை போடுங்க டேஸ்ட்டுக்காக. சரிங்களா? இப்போ எண்ணெய் ஊற்றிக்குங்க. வாணலி வச்சுட்டேன் நான். வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் ஊற்றிக்குங்க. ரீஃபண்ட் ஆயில், நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன், சன்ரைஸு. பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கவே அந்த மாதிரி இருக்குது. கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தேன் நான். இப்போ பாருங்கள், இதில் கரம் மசாலா பவுட்ரு போடுறதுனால நான் எதுவும் சேர்த்துக்கல. கரம் மசாலா பவுடர்னா என்னது, லவங்கம், பட்டை, லவங்கம், அதனால் நான் பட்டை லவங்கலாம் இதில் போடலை. சரிங்களா? மசாலாலே இருக்கும். அதனால் பாருங்கள், கேரட்டு, பீன்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு கேரட்டு, பீன்ஸு போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ சாயங்காலத்தில் கூட நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மோமோஸ் சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி ஈவினிங்கில் தோசை, உப்புமா எதனா பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு பற்றி போண்டா இந்த மாதிரி தானே சாப்பிட்றோம். வடை போண்டாலாம் செய்து சாப்பிடுவோம்.
அதுக்கு பற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி மோமோஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அது வேக வச்சதுனால அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. எல்லா காயும் போடலாங்க. கேரட்டு, பீன்ஸு, சவ் நூக்கல் எல்லாமே போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆனால் ரொம்ப பொடிசா. இப்போ கரம் மசாலா பவுடர், இதுலேயே நான் கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்புறமா உங்களுக்கு. பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் வந்து போட்டு இதில் போடுவோம். சர்க்கரை வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. பாருங்கள், இப்போவே பாருங்கள், சர்க்கரை இதெல்லாம் போட்டால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கே உங்களுக்கு. ஒரு ஒரு எலுமிச்சை பழம் வந்து ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விடுங்க போதும். ஏன்னா நம்ம இது கொஞ்சோண்டு தான் செய்கிறோம். நிறைய செய்தோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. நிறைய செய்து 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ எல்லா காயும் வந்து ஒரு 1/2 கிலோ மாதிரி போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க, வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கிலோ 1/2 கிலோ மாதிரி போட்டோம்னா நம்ம வந்து பாருங்கள் வெந்துடுச்சு பாருங்கள். மாவு ஒரு 1/2 கிலோ, மைதா மாவு இந்த மாதிரி நிறைய செய்கிற மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன் நான் வந்து திட்டமாக தான் செய்ய போகிறோம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி தான் மோமோஸ் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிறோம் இல்லைங்களா, அதே தான். அதில் வந்து நம்ம வந்து பூரணம் வந்து எள்ளு பூரணம்லாம் வைப்போம் இல்லைங்களா, எள்ளும் வெல்லம் போட்டு. அதுக்கு பற்றி இதை நம்ம வந்து கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி காய்கள் போட்ட பூரணத்தை வைக்க போகிறோம். இந்த மாதிரி மாவை வந்து நீங்கள் நல்லா திரட்டி இப்போ எடுத்துட்டிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா மெத்து பதத்துக்கு வந்துடுச்சு மாவு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வட்டம் போட்டுடுங்க. வட்டம் போட்டு திரட்டுங்க. பாருங்கள், அம்மா திரட்டுறேன் பாருங்கள். நல்லா திரட்டுங்க. திரட்டிட்டு சின்ன தட்டு மாதிரி எதனா கொஞ்சம் ஷார்ப்பாக மூடிங்க இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இதை இருங்க நல்லா கொஞ்சம் நல்லா திரட்டிக்குங்க. 2-3 வர மாதிரி திரட்டிக்குங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் வந்து அந்த வட்டம் போட்டு எல்லா வீட்லேயும் செய்கிறது தான். நீங்கள் நம்ம வட்டம் போட்டு ரவுண்டு பண்ணி எடுத்துருங்க. அம்மா இந்த மாதிரி கப்பு இருக்குது, கொஞ்சம் இது ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வட்டம் போட்டுக்குங்க. இதில் நான் 2 போடுறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வட்டமாக எடுத்துக்குங்க. நல்லா திட்டமாக வரும். நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்டப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் நல்லா மடித்து விட்டுடுங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி டைப்பில் போடுறதுனால இந்த மாதிரி மோமோஸ் போடுங்க. பாருங்கள், இப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் அதே மாதிரி நான் ஒரு 2-3 டிசைன் போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி போட்டு கொடுங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிடுவீங்க. அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்குங்க. இதை இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதை இந்த மாதிரி உள்ளேருந்து ஒரு பாதி பிடிச்சிக்குங்க. உள்ளேருந்து இந்த மாதிரி போட்டுங்க. நல்லா முக்கோண டைப்பில் இருக்கும் இது. அது பாருங்கள், அப்படியே மேலே நல்லா டைட்டாக மடிச்சிக்குங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப எல்லா டிசைனாக இந்த மாதிரி சும்மா லைட் டிசைன் தான் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வெந்துட்ட உடனே நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சாயங்காலத்தில் இந்த மோமோஸ் சட்னி ஏற்கனவே செய்திருக்கேன் நான். அந்த மோமோஸ் சட்னியை உங்களுக்கு வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குற லிங்க்கு. நீங்கள் அதை போய் அந்த சட்னியை பார்த்து இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு, மோமோஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி வந்து லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி திருப்பியும் வட்டம் போட்டுக்கிட்டிங்களா, எடுத்துக்கங்க. ஓகே. அதே மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை டைப்பில் மடிச்சிக்கலாம், இல்லை முக்கோண டைப்பில் மடிச்சிக்கலாம், இல்லை மடித்து மாதிரி இலை மாதிரி மடித்து செய்யணும் இல்லையா, அது மாதிரி செய்துக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. இலை மாதிரி இந்த மாதிரி மடிக்கிறது. இந்த மாதிரி இதில் 3 விதமான நான் வந்து மோமோஸ் டிசைன் காட்டியிருக்கேன். உங்களுக்கு அது வெந்துட்டா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், திருப்பியும் இது ஒரு டைப் காட்டுறேன் பாருங்கள். ஈஸி தாங்க. நம்ம செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம செய்து நீங்கள் சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி அது நிறையவே போடலை, எல்லா காய்கறியும் போடலை. பீன்ஸு, கேரட்டு,
இந்த மாதிரி இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு இது மட்டும்தான் போட்டிருக்கேன் நான். நீங்கள் போடுறதுனா எல்லா காயும் சவு சவு இந்த மாதிரி இதே மாதிரி இப்போ வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிடுங்க. இது இலை மடிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. அது பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. டெய்லி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம், அவங்க வாங்கி இதெல்லாம் சாப்பிடாம நம்ம வீட்லேயே செய்து சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு. இது எண்ணெயில் பொரிச்சதும் கிடையாது, வேக தான் வைக்க போகிறோம். இது முக்கோண டைப்பு மோமோஸ் பாருங்கள். இது 3 விதமான மோமோஸ் நான் செய்து காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுல தான் வந்து இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். அது பாருங்கள், இது வச்சுட்டோம். மேலே நல்லா வெந்துடுது. தண்ணி இந்த மாதிரி சூடு தண்ணி கொதிக்கட்டோன்னு அதுக்கு மேலே அப்புறமா அந்த தட்டு வைக்கிறீங்களே அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டையை வைங்க. அப்போ தான் வந்து அது சீக்கிரம் வெந்துடும். தண்ணி கொதிக்கட்டோன்னு வைங்க. கொதிக்காத போது வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி கொதித்த பிறகு மேலே இருக்கிற இது எடுத்து வைங்க. ஸோ வேகட்டும். ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்தாலே வெந்துடும். இருந்தாலும் நான் வந்து ஒரு 4 நிமிஷம் விட்றேன். பாருங்கள் வெந்துடுச்சு, நல்லா சூப்பராக வெந்திருக்குங்களா. பாருங்கள், உள்ளே இருக்கிற பொருள் கூட கண்ணாடி மாதிரி தெரியும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த மோமோஸ் சட்னியோட வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது பாருங்கள், அது தெரியல, அதனால தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கீழே குண்டானோடு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா. நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.